வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் டிக்கா எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ப்ரான் டிக்கான்னோன்னா நீங்கள் பயப்பட வேணாம், இது நம்ம வீட்டில் உள்ள பேன்லேயே எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் டிக்கா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 kg டைகர் ப்ரான் வாங்கியிருக்கேன். இது நல்லா பெரிய ப்ரானு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதுக்கு வந்து மேரினேஷன் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தயிர் பார்த்தீங்கன்னா கட்டியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மெத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். சால்ட் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேஷன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரானை ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ரானை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது நம்ம மேரினேஷனுக்கு விடணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். மேக்ஸிமம் எவ்வளோ விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க இதை நம்ம மேரினேட் பண்ணுவோம். நம்ம ப்ரான் பார்த்தீங்கன்னா மேரினேஷனில் வச்சு 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேனில் கிரில் பண்ணுவோம். பேனில் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது. ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரானை வந்து இதில் வைப்போம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடணும். இதை மேக்ஸிமம் இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து ஜென்டிலாக பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம வேக விடுவோம். நம்ம திருப்பி போட்டு இன்னும் ஒரு 1.5 to 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி அதர் சைடை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ப்ரான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு 4 தடவைக்கு மேலே திருப்பி விட்டுருப்பேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே அடுத்த ப்ரான்ஸையும் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மக்களே, நம்ம ப்ரான் டிக்கா எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் இது எப்படி வந்திருக்குன்ட்டு. மக்களே, நம்ம ப்ரான் டிக்கா ரெடி, நல்லா வந்திருக்கு. நீங்களும் ப்ரான் டிக்காவை நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பாய்.